At Prince Jewellery, just pay only 6% VA and 0% making charges on all gold jewellery purchases. Hurry, offer valid for a limited period only. விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றிலுள்ள ரயில்வே மேம்பாலம் உறுதித்தன்மை இழந்து அச்சுறுத்தி வரும் சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விழுப்புரத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குச்சிப்பாளையம் மற்றும் கரடிப்பாக்கம் இடையே அமைந்துள்ளது 26 தூண்களை கொண்ட ரயில்வே மேம்பாலம். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட இந்த ரயில்வே மேம்பாலம் மிகவும் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் பல ஆண்டுகளாக இங்கு மணல் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வந்தன. லாரியாக மணல் அள்ளப்பட்டு வந்ததால் பாலத்தின் பில்லர்களில் மண் அரிப்பு ஏற்பட்டது. இதனை சமாளிக்க பாலத்தின் தூண்களுக்கு கீழ் மிகப்பெரிய அளவிலான கருங்கற்களை கொட்டி மேம்பாலத்தின் தூண்களுக்கு வலு சேர்த்தனர். மேலும் கடுமையான மழை வெள்ளத்திலும் அடித்துச் செல்லாத வகையில் வலை பின்னி அதில் கருங்கற்களை கொட்டி பாலத்திற்கு பாதுகாப்பு ஏற்படுத்தினர். நாள் ஒன்றுக்கு சுமார் 40 ரயில்கள் வரை இந்த ரயில்வே மேம்பாலம் வழியாக செல்லும் சூழலில் கடந்த ஆண்டு கனமழையின் போது மணல் மூட்டைகள் மற்றும் கருங்கற்களை கொண்டு ரயில்வே துறையினர் பாதுகாத்தனர். ஆனால் தற்போது பெஞ்சல் புயல் எதிரொலியால் பெய்த கனமழை காரணமாகவும் சாத்தனூர் அணையில் இருந்து அளவுக்கு அதிகமாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாலும் ஏற்பட்ட வெள்ளத்தில் மணல் மூட்டைகள் முழுவதும் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் 3 தூண்களில் பாதுகாப்பிற்காக கொட்டப்பட்ட கருங்கற்களும் அடித்துச் சென்று தூண்களுக்கு அடியில் வெள்ள நீர் வேகமாக பாய்ந்து வருவதால் அடித்தளம் பாதிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி மணல் அள்ளப்பட்டதுனால ரொம்ப தென்பெண்ணையாறு, விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணையாறு குறுக்கே கடக்கிற பாலங்கள், ரயில்வே பாலமும் சரி, பேருந்துகள் செல்கின்ற பாலமும் சரி, பயணிகள் பயணிக்கின்ற எல்லா பாலமுமே முழுமையாக அடித்தளம் பாதிக்கப்பட்டிருக்கு. வெள்ளத்தை பார்க்கும்போது என்னென்னா பொதுமக்கள் மத்தியிலும் பயணிகள் மத்தியிலும் பெரும் அச்சத்தை உண்டாக்கும் மழையில் இருக்கிறது இதனுடைய காட்சி. அந்தளவுக்கு என்னென்னா ரொம்ப பயத்தை உண்டாக்குகிறது. உடனே இதை மத்திய அரசு ரயில்வே துறை உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஆகையால் என்னன்னா இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேம்பால தூண்கள் உறுதித்தன்மையை இழந்துள்ளதால் உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் மக்கள். விபரீதங்கள் ஏற்படாமல் இருக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத். At Prince Jewellery, just pay only 6% VA and 0% making charges on all gold jewellery purchases. Hurry, offer valid for a limited period only.